இந்தியாவில் நடக்கிற ஐபிஎல் சீசனை 2008 தான் தொடங்கினாங்க. ஃபர்ஸ்ட் டீம்ல மும்பை டீமோட ஓப்பனர்ஸா ஜெயசூர்யாவும் ராபின் உத்தப்பாவும் இறங்கினாங்க. அந்த டீம்ல அதிகபட்சமா ஜெயசூர்யா தான் அந்த சீசன் ஃபுல்லாவே ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா ராபின் உத்தப்பா தான் 14 மேட்ச்ல 320 ரன் அடிச்சிருந்தாரு. ஆர்சிபி டீமோட மேனேஜ்மெண்ட் எப்போதுமே எம்ஐ மேனேஜ்மெண்டோட ஒரு நல்ல பாண்டிங்ல தான் இருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவை வாங்குறதுக்காண்டி மும்பையில உள்ள கேமரான் கிரீனை 17 கோடிக்கு ட்ரேட் பண்ணி வாங்கினாங்க. அதே மாதிரி வில் ஜாக்ஸையும் மும்பை இந்தியன்ஸ்காண்டி விட்டு கொடுத்தாங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாத விஷயம்னா ரெண்டாவது சீசன்ல நடந்ததுதான். மும்பை டீம் 2009 அதாவது ஐபிஎலோட ரெண்டாவது சீசன்ல ராபின் உத்தப்பாவை ஆர்சிபிக்கு கொடுத்துட்டாங்க. இதே ட்ரேட் மெத்தட்ல தான் கொடுத்தாங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா இந்த சம்பவத்தை பத்தி ராபின் உத்தப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்சிபி டீமுக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு ஆர்சிபி பிளேயர் அப்படிங்கறத எந்த சிச்சுவேஷன்லுமே என்னால உணர முடியல. மும்பை இந்தியன்ஸ் டீம் காண்டி ரொம்பவே விசுவாசமா இருந்தேன். அந்த டீமை தவிர வேற எந்த டீம்லயுமே விளையாடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருந்தது. ஸோ மும்பை டீம்லயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த டீமோட மேனேஜர் கிட்ட இந்த டீமை விட்டு நான் போக விரும்பல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேனேஜர் என்ன சொன்னாருன்னா, மும்பை டீம்ல நீங்க இருங்க, இல்லாம போங்க, ஆனா இந்த சீசன்ல பிளேயிங் 11ல நீங்க இருப்பீங்க அப்படிங்கறதுல எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பமே புரிஞ்சுக்கிட்டேன் மும்பை டீம் நான் டீம்ல இருக்கிறத விரும்பல அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஆர்சிபி, புனே, கேகேஆர், ராஜஸ்தான், சிஎஸ்கே அப்படின்னு பல டீம்ல பிளே பண்ணியிருக்கேன். சிஎஸ்கே டீம்ல தான் எனக்கு சரியான மரியாதை கிடைச்சது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு.